Hello friends, welcome to Google Tech. இன்னைக்கு சண்டே SQL பார்ட் 4 பார்க்க போறோம். என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல எப்படி வந்து மல்டிபிள் ரோஸ் ஒரு ஷார்ட்டா சீக்கிரமா இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோ எப்படி இன்சர்ட் பண்ணீங்கறத பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா நீங்க நம்ம சேனல்ல இருக்கு பார்த்துட்டு வாங்க. மேலும் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறது உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்பதான் நாம வந்து இன்னும் வீடியோ இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ SQL MS SQL நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதில் நியூ பெரிய ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு புதுசா ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கமெண்ட். ஸோ அந்த யூஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் டைம் இதே டேபிளுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். பட் அது நம்ம டெலிட் கீ யூஸ் பண்ணதுனால அது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நவ் நம்ம அகைன் அதை ஓப்பன் பண்றோம். பிளேயர்ஸ் அவங்களோட என்னென்ன கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி நம்பர் வந்து என்னன்னா இன்டிஜர்ல இருக்கணும். அடுத்து அவங்களுடைய நேம் வந்து வேரியபிள் கேரக்டர் 20 அப்படிங்கிற ஒரு லிமிட் நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டைப் பேட்ஸ்மேனா பவுலரா இல்ல விக்கெட் கீப்பரா அப்படிங்கறத நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏன் ஸ்பேஸ் வருதுன்னு எரர் வருதுன்னு பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் நம்ம எரரா கொடுத்துருக்கோம். என்னன்னா கிரியேட் டேபிள், நம்ம டேபிள் கிரியேட் பண்ண டேபிள்ங்கிற கீபோர்டை யூஸ் பண்ணலாம், அதனால அப்படி வருது. ஸோ இங்க வந்து வேர்கார் நம்ம டைப் பண்றப்பவே எந்த ரெட் லைன்ஸோ இல்ல எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வரலைன்னா நம்ம ப்ரோக்ராம் கரெக்டா போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கமாண்ட் சென்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம டேபிள்ஸ்ல உள்ள போய் பார்த்தோம்னா பிளேயர்ஸ் அப்படிங்கிற டிபி வந்து ஆல்ரெடி நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா இன்சர்ட் கமெண்ட் கொடுத்து டேபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் இன்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல வேல்யூஸ் கொடுத்து என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி நம்பர் வந்து 1, நேம் வந்து KL ராகுல், அவர் தான் நம்மளுடைய ஜெர்சி நம்பர் 1ல இருக்கக்கூடிய இந்தியன் டீம் பிளேயர். அடுத்து வந்துட்டு அவர் வந்து விக்கெட் கீப்பர் பிளஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட். 1 row affected. இப்போ நம்ம வந்து இருக்கா இல்லையாங்கிறத select star from players. ஸோ KL ராகுல் விக்கெட் கீப்பர்ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டேபிள்ல ஒரு ரோ நான் கொடுத்துட்டேன். திருப்பி வந்து நான் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த நம்ம செலக்ட் ஃப்ரம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இல்ல வந்து அடுத்த லைன்ல எகைன் நான் வந்து சேம் இதே மாதிரி இன்சர்ட் இன்டு சேம் கமெண்ட் கொடுத்து நம்பர் 3 யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரெய்னா. இது வரைக்கும் நம்பர் அவர்கிட்ட தான் ரிசர்வ்ல இருக்கு. ஸோ ரெய்னா அண்ட் ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அடுத்து நம்பர் 7 யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனி, விக்கெட் கீப்பர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கேப்டன். ஸோ இப்படி நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா KL ராகுல் அப்படிங்கிறது நம்ம எகைன் அது ரன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ வி கேன் கெட்
3 டைம் வந்துருச்சு. இப்படி நான் ஒவ்வொரு டைமும் இப்போ வந்து ஸ்குவாட்ல இருக்கிற 15 டீம் மெம்பர்ஸோட நேம் நான் இப்படி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் ரிஸ்கான வேல்யூ தான். ஸோ இதை நாம எப்படி ஷார்ட்டா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ண போறோம்னா இன்சர்ட் இன்டு பிளேயர்ஸ்ங்கிற டேபிள், அதுல வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ ஜெர்சி நம்பர் கொடுத்தோம், ஜெர்சி நம்பர் கமா நேம், அப்புறம் இன்னும் என்ன கொடுத்தோம்னா டைப். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேல்யூஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லைன்ல என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா அடுத்து நம்ம இருக்கிற நேம் பாத்தீங்கன்னா 18 நம்ம விராட் கோலி, அவர் கிங் கோலி அவரோட பேட்டிங் டைப் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு பார்ட் டைம் பவுலர். ஸோ நம்ம அதை விட்டுலாம். விட்டுட்டு அடுத்து 45 ஹிட்மேன் ரோஹித் சர்மா, அவரும் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு பார்ட் டைம் பவுலர். ஸோ இவங்க 2 பேருக்கு பேரை மட்டும் இப்போதைக்கு நான் என்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்படித்தான் நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன கொடுக்க முடியும். நம்ம இன்னும் வந்து சாம்பிளுக்கு எவ்வளோ வேணா கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச நம்பர் 10 5 வச்சுக்கிறேன். நான் 5 ஜிடி பேட்ஸ்மேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 27 ஓப்பன் பிராக்கெட், நம்பர் வந்து 27 கமா ஏபிடி. அவர் நம்பர் 27 எனக்கு தெரியாது, யாரும் இவர் 360 பேட்டருங்க. நான் ஓகே பேட்ஸ்மேன் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸோட தான் நமக்கு வேல்யூஸ் இங்கே என்டர் ஆகுது. பட் ஜிடி ஏபிடி எல்லா வேல்யூஸுமே நமக்கு என்டர் ஆகுது. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு டேட்டா பேஸ்ல மல்டிபிள் ரோஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோல எப்படி நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லாம வேல்யூஸ் இன்சர்ட் பண்றது, இல்ல எக்ஸிஸ்டிங் வேல்யூ எப்படி டெலிட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கிற கூகுள் டெக்குடன் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.